இப்ப பாரு. ஹலோ ஹலோ. ஹலோ அண்ணி, எங்க இருக்கீங்க? நானா என்னோட ரூம்ல இருக்கேன். ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல ரூமை விட்டு வெளியில வந்து நேரா கிரவுண்டுக்கு வாங்க. அங்க இந்தியன் படம் எடுத்தாருல டைரக்டர், அவர் உங்களை பார்க்கணும்ன்றாரு. நிஜமாவா? சீக்கிரம் வாங்க. அப்படின்னா டைரக்டர் சங்கர் அவரோட படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரா? இது முக்கியம் இல்ல மித்தாலி, சீக்கிரம் வாங்க. போ. போயாச்சு. வெளியே வா, யாரும் இல்ல. அது மித்தாலி, அன்னைக்கு என்ன பிராச்சிய பத்திலாம் தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆலியாவை தவிர. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன், எப்பவுமே. போலாம். இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்பவும் என்ன நீங்க காதலிக்கிறீங்களா? வேடிக்கையா இருக்கு. இத்தனை வருஷம் என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை பார்த்து உனக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நிஜமாவே நமக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நான் உன்னை வெறுக்கிறேன். நானும் தான். உன் கூட இருக்க எனக்கு இஷ்டமே இல்லை. எனக்கும் தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க ஆசைப்படுறா.
இப்போ நீ என்னோட ஃபியான்சியா ஆயிட்ட. கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னை என்னோட லைஃப் பார்ட்னரை ஆக்கிக்க போகிறேன். இந்த உலகத்தில் சந்தோஷத்தை விட பெரிய விஷயம் இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக உன்னோட பேர் தான் நான் வைப்பேன். பிரச்சனை நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு இருக்கேன். சீக்ரெட் என்கேஜ்மென்ட் அன்னைக்கு ரன்பீர் பண்ண முடியாம போனதை இன்னைக்கு அவன் பண்ணிட்டானா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு. அதெல்லாம் விடு, முதல்ல கட்டி பிடிச்சுக்கோ. வாழ்த்துக்கள் பிராச்சி. சானா என்ன பண்ற? உண்மையிலே நீ செஞ்சுரி அடிச்சிட்டு பிராச்சி. சரி அது இருக்கட்டும், முன்னாடி ரன்பீர் பிளான் பண்ணி வச்சிருந்தானா இல்ல உன்னை பார்த்த உடனே இத போட்டானா? இங்க பாரு, வெறும் நிச்சயம் மட்டும் தான் பண்ணீங்களா இல்ல கல்யாணமே கூட பண்ணிட்டீங்களா? அப்புறம் பார்ட்டி முடிஞ்ச உடனே டைரக்டா ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? வாய் மூடு, கண்டதா உளறாத. நான் உளறேன் தான். ஆனா நீ என்ன செஞ்சாலும் சரியா? பிராச்சி, உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ அப்படியே சந்தோஷத்துல வானத்துல பறக்குற. முதல்ல நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு. நீ சொல்ல போறது எனக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கூட தெரியும். என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல. பிராச்சி, இப்ப என் காதுல எதுவும் விழாது. உன் எஃப்எம் கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரி ஓகே ஓகே ஓகே, இங்க வா. அது வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன வெக்கமா? அடடா, என் பிராச்சிக்கு வெக்கம் வருதுப்பா. ரன்பீர் உனக்கு வெறும் மோதிரம் மட்டும் தான் போட்டானா இல்ல வேற ஏதாவது நடந்ததா? கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. என் பழக்கத்தை எப்படி என்னால மாத்திக்க முடியும்? சரி வா, நிறைய வேலை இருக்கு. அட்ரா சக்கா, பிராச்சி கலக்கிட்டு போ. ரியா, உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் சிரி. ரன்பீர் உனக்கு மட்டும்தான். அவனை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ரியா, பல்லவிதான் சொல்லிருக்கால எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. அப்புறம் எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? அத்தை, எனக்கு தெரியும். பல்லவி ஆண்டி சொல்லிட்டு போயிட்டாங்க தான். அவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் எதுவும் நடக்காது. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. எனக்கும் ரன்பீருக்கும் நிச்சயம் என்கேஜ்மெண்ட் நடக்காது. இங்க பாருங்க அத்தை, எனக்கும் ரன்பீருக்கும் மட்டும் என்கேஜ்மெண்ட் நடக்கலன்னா ஐ ஸ்வேர் நான் நானே இல்ல ரியா, நீ அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. உனக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் ரன்பீர் உனக்கு தான். ஐ ஸ்வேர் அத்தை, ஐ ஸ்வேர் எனக்கும் ரன்பீருக்கும் மட்டும் என்கேஜ்மெண்ட் நடக்கலன்னா இன்னொரு ரிஜெக்ஷனை நான் சந்திச்சேன்னு வைங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை லூசர் ஆனேன்னு வைங்க. அப்ப நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன். ஐ ஸ்வேர் நான் எனக்கே சூசைட் பண்ணிப்பேன். ரியா, நீ என்னோட உயிர் ரியா. அப்புறம் நான் என் உயிரை பிரிச்சு என்னால வாழ முடியாது ரியா. நான் உன்னோட கண்ணுல இருந்து கண்ணீரை பார்க்க முடியாது. அழாத. எஸ், வேற வழியே இல்ல. பிராச்சியையும் ரன்வீரையும் நிரந்தரமா நாம பிரிச்சே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரன்பீரை பாத்தீங்களா? இல்லப்பா, நாங்க பார்க்கல. ஓகே, தேங்க் யூ அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரன்பீரை பாத்தீங்களா? இங்கதான் எங்கேயோ எங்க கிடைச்சிட்டான்? தேங்க் யூ so much ப்ரோ. நான் கேட்டது உண்மையா? என்ன? நீ ப்ராஜெக்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டியா என்ன சீக்கிரட்டா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாரு, வீட்டுல இருக்க உங்களோட சர்ப்ரைஸ் பத்தி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு தெரியாம எப்படி பண்ணுவேன் சொல்லு? உங்ககிட்ட இதை பத்தி யார் சொன்னது? அதை சொல்லு. முகத்தை பார்த்தாலே எனக்கு தெளிவா தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்காத என்ன நான் என் காதாலே கேட்டேன். நான் கேட்ட மாதிரி சகானமும் ப்ராஜெக்ட கேட்டா, புரியுதா? அப்புறம் பிராச்சியோட விரல்ல நான் ரிங்கையும் பார்த்தேன். ஏன் முன்னாடியே நடிக்காதனா ஈன்னு சொல்லாத. இங்க பாரு, எனக்கு மட்டும் இல்ல, இந்நேரம் நீ பிராச்சி என்கேஜ்மெண்ட் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமைதியா பொறுமையா பேசுறா. தெரியாதவங்களுக்கு கூட நீயே தெரிய வச்சிருவ போல இருக்கே. அமைதியாரு. எத்தனை பேரை நீ தடுப்ப? இங்க பாரு, கவனமா கேளு. என் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. சத்தம் போடாத. அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இங்க உங்ககிட்ட தனியா சொல்றதுக்கு பதிலா நான் ஸ்டேஜ்ல போய் அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்படியே ஹீரோ மாதிரி ஸ்டேஜுக்கு போய் என்னோட லவ் ஸ்டோரியை என்னோட ஸ்டைல்ல நான் சொல்ல போறேன். என்ன புரியுதா? சில், ரிலாக்ஸ்.
இப்போ உனக்கு என்னாச்சுப்பா? இப்போ எதுக்கு நீ மூட் அப்செட் ஆயிருக்க? கவலைப்படாத, நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னோட லவ் ஸ்டோரியில நீ எனக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்க, உன்னை பத்தி நான் சொல்றேன்ப்பா. நீ பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க. என்ன? இங்க பாரு, உன் ஃபேமிலி வந்து உன்னோட பிராச்சியோட என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறது இல்ல. அவங்க உனக்கு ரியாக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஹே ஆரியன், நீ சும்மா கிண்டல் பண்ணாத. இல்ல ப்ரோ, நான் கிண்டல்லாம் பண்ணல. இங்க பாரு, யூ ஹேவ் a misunderstanding. நோ 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 நோ, யூ ஹேவ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். இங்க பாரு, என்னோட வீட்ல இருக்கவங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. நான் யார் மேல அன்பு வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு ஆரியன். அவங்க உன் மேல அன்பு வைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்க உன் மேல அன்பு வச்சிருக்காங்க. ஆனா அதே அன்பு அவங்க பிராச்சி மேல வைக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரியா தான் உனக்கு ஏத்த ஜோடின்னு நினைக்கிறாங்க. இப்ப நீ ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நிச்சயமா வருத்தப்படுவதா. ஆனா அதுக்கப்புறம் ரியா தான் கரெக்ட், பிராச்சி தப்புன்னு உனக்கு புரிய வரும்னு சொன்னாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. எனக்கு இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா இஷ்டம் இல்லதான், புரியுதா? இங்க பாரு ரன்பீர், நான் ஒன்னும் இந்த டாபிக்கை வச்சு காமெடி பண்ணல. நான் அப்படிப்பட்டவன் நினைக்கிறியா? நான் என் காதால கேட்டேன். உங்க அம்மா ரியா கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. ரன்பீர் ஆசைப்படுறதுனாலயோ பிராச்சி அவங்க அம்மாவும் ஆசைப்படுறதுனாலயோ எங்க முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. ரன்பீர் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவன் உன்னதான் பண்ணிப்பான் ரியா. அந்த கேடு கெட்ட பிராச்சி இல்ல. பிராச்சி ரன்பீருக்கு ஏத்தவளே இல்ல. இங்க பாரு ப்ரோ, நான் உள்ள பியர் குடிக்க போயிட்டு இருந்தேன். அங்கதான் உங்க அம்மா ரியா கிட்ட இப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல 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 இல்ல, இப்படி நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை ஆரியன். இட்ஸ் நாட் பாசிபிள். எல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். நான் இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட பேச. இல்ல ரன்பீர், யூ கான்ட் டு திஸ். ஐ ஹேவ் டு கோ. நான் இப்போ பண்ணலனா ரன்பீர், திஸ் இஸ் நாட் தி டைம். ரன்பீர், எஸ், பிராச்சிய பெர்மனண்டா உன் லைஃப்ல இருந்து வெளியேத்தி ஆகணும் ரியா. பிராச்சி, என் பொண்ணு பிராச்சி. ஆண்டி ஆண்டி, உனக்கு ஒண்ணு ஆகாது. நோ. நோனா என்ன அர்த்தம்? இல்ல அத்தை, நீங்க அந்த பிராச்சிய கொல்றது மட்டும் இல்ல, அவ மேல ஒரு கீறல் படக்கூட நான் விட மாட்டேன் அத்தை. நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? இப்படி பண்ணாதான் பிராச்சிக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கட்ட முடியும். அப்புறம் நீ தான் அவளை ஆக்சிடென்ட்டும் பண்ண. ஆனா அப்பாவை என் அக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நீ அவளை அக்காவா ஏத்துக்கிட்டியா? நான் அவளை ஏத்துக்கிறனோ இல்லையோ, ஆனா அவ அம்மாவை ஏன் அம்மாவா நினைக்கிறேன். நினைக்கிறதுன்னு அவங்க தான் என்னுடைய அம்மாவை. அப்புறம் என்ன? ஆனா ரியா, பிராச்சி உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கான்னு தெரியும்ல. கஷ்டம் கொடுத்திருக்கானா? அதுக்காக அவ எனக்கு கஷ்டம் கொடுத்திருக்காங்கிறதுக்காக நான் என் அம்மாக்கு கஷ்டம் கொடுக்க முடியாது அத்தை. உங்களுக்கு தெரியுமா, பிராச்சிக்கு சின்னதா அடிபட்டா கூட அம்மா ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க அத்தை. ஒருவேளை பிராச்சி உயிரோட இல்லைன்னா அப்புறம் என் அம்மா இல்ல அத்தை. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது, ஓகே? நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட ரியா. நான் பிராச்சியை இந்த பார்ட்டியை விட்டு வெளியில அனுப்பணும்னு தானே சொன்னேன். ஏன்னா ரன்வீரோட பேரண்ட்ஸ் நிச்சயதார்த்தத்துக்கு அவனை கட்டாயப்படுத்தும் போது அவன் இங்க இருந்தான்னா அது உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. பட் அத்தை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, இதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் பத்தி நீங்க பேசக்கூடாது. அதெல்லாம் தெரியாம நடந்துச்சு. இதுக்கப்புறம் அதை பத்தி ப்ளீஸ் பேசாதீங்க, ப்ளீஸ். ஷோர். பிராச்சி யாருங்கிற உண்மை தெரியாத அப்பதான் நீ அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தேல. ஐ அக்ரி. அண்ட் நான் இப்ப இந்த பார்ட்டியை விட்டு அவளை வெளியில அனுப்பணும்னு தான் நினைக்கிறேன். கொல்ல நினைக்கல ரியா. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ரியா. ரிலாக்ஸ். ஓகே அத்தை, சரிங்க அத்தை. நம்ம பிராச்சியை தூரமா கொண்டு போறதுக்கு அவனே கூப்பிடலாமே. யார? பிராச்சியோட லவர் தான், அந்த சஞ்சு. I will call him. அட என்ன அருமையா சுட்டீங்கன்னா கலக்கிட்டீங்க. சூப்பர்ல. இப்ப எந்த கலர் பலூனை சுடணும்னு சொல்லு. அண்ணா அந்த கிரீன் கலர் பலூனை சுடுங்க. ஏய், போன் அடிக்குது. போன் எங்க இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. என் போன் எப்படி உங்ககிட்ட? அண்ணா நீங்க தான் கொடுத்தீங்க. இதுல 4 குண்டு இருக்கு. மிச்சத்தை என் தம்பி சுடுவான். சரி சுடுங்க. ஓ, ஹீரோயின் கிட்ட இருந்து போன் வந்திருக்குப்பா. பேசுங்க. ஹாப்பி தசரா ஹீரோயின். உனக்கு இந்த தசரா ரொம்ப மோசமா இருக்கு சஞ்சு. மோசமான தசராவா? நீ எங்க இருக்க? வீட்டு பக்கத்துல ராவண வதத்தை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். இதை விட முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு. சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு. அது வந்து நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அட, விஷயம் என்னன்னு முதல்ல தெளிவா சொல்லுமா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நேர்ல பார்த்து சொல்றேன், இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. இங்க பாரு, நான் வருத்தப்பட தயாரா இருக்கேன். ஆனா உன் வீட்டுக்கு வர தயாராவே இல்ல. நீ போன்லயே விஷயத்தை என்னன்னு சொல்லு. சஞ்சு,
நான் இப்ப மட்டும் அந்த விஷயத்த சொன்னேன்னு வை, நீ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவ. டென்ஷன் மட்டும் கிடையாது சஞ்சு, உனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இங்க பாரு, நான் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இங்க ராட்னம் சுத்துது, ஜிலேபி சுத்துறாங்க. நீ ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? இங்க பாரு, தெளிவா விஷயம் என்னவோ அதை முதல்ல என்கிட்ட சொல்லு. ஓகே, ரன்பீர் பிராச்சிக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க போட்டு விட்டுட்டான். சரி, அதுக்கு என்ன? என்ன ரன்வீர் பிராச்சிக்கு ரிங்க மாட்டிட்டானா? ஆமா, உன் பிராச்சி உன் லைஃப்ல திரும்ப வரணும்னு நீ நினைச்சேன்னா நீ என் வீட்டுக்கு வா. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. ஓகே, நான் உங்களை அடியோட வெறுக்கிறேன், ஆனா பிராய்ச்சிய காதலிக்கிறேனே. இந்த சஞ்சு அங்க வரான், அங்க வந்து நேரடியா பேசுறேன். ஃபைன். அத்தை, சஞ்சு வரான். பிராச்சி அண்ணின்னு சொன்னீங்க, பிராச்சிக்கும் ரன்பிற்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு வர்ற கோபத்துக்கு உன் முகரி அடிச்சு அப்படியே பேக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணே, உன் காது என்ன செவிடா இல்ல தனிகினி போட்டு வந்துட்டியா? சாவடிக்காத. இங்க பாரு, நான் உன் முகத்தை உடைக்கிறத விட ரன்வீர் பிராச்சியோட நிச்சயதார்த்தத்தை உடைச்சாகணும். ஓமா, உன்னை தம்பின்னு கூப்பிட்டேன், இல்லன்னு வையே. அட, அம்மா எங்க போனாங்க? சாரி ஓ, ஐம் சோ சாரி. ரன்பீர், எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, ஆனா எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். என்ன விஷயம் ரன்பீர்? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்ன பிராச்சிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஐஸ்வர், உங்க வீட்டுக்கு நான் தான் மாப்பிள்ளையா வருவேன். என்ன ஆனாலும் சரி. ஹாப்பி தசரா. ரன்பீர் நல்ல ஹார்ட் ஒர்க்கர், குணமும் நல்ல குணம். கண்டிப்பா அவன் பெரிய லெவலுக்கு போவான். இங்க பாருங்க, எனக்கு எப்போ தெரியும் அவன் பெரிய லெவலுக்கு போவான்னு. யாரோட மாப்பிள்ள அவன்? பிரக்யா கிட்ட கண்டிப்பா இதை சொல்லணும். ரியாவும் ரன்வீரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்புறம் நான் உங்களுடைய உறவை ஃபைனல் பண்ணிட்டேன். அதனால பொண்ணு பத்தின விஷயம் அம்மாக்கும் தெரியறது நியாயம் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். ஷூர். ஹே டேய், எங்கடா போற? இது வரைக்கும் பொண்ணுங்க ஆன்டிங்க எல்லாம் உன் பின்னாடி சுத்தினதா தான்டா பாத்திருக்கேன். இன்னைக்கு நீ யாரு பின்னாடியே போயிட்டு இருக்க? ஈவினிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அழகான பொண்ணு பின்னாடி நீ போய்கிட்டு இருக்கியே, பிராச்சியோட அம்மா பின்னாடி நீ தொடர்ந்து போறியே. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஆச்சரியமா இருக்குடா. நான் உன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாமே நின்றுட்டு இருக்க. இதயம் வேகமா துடிக்குது. நான் சொல்றதை கேளு. நீ அவங்கள பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்ட. ஆமா, நான் ஒரு மாதிரி தான் ஆயிட்டேன். அதுல சந்தேகமே வேண்டாம். ஒரு மாதிரி ஆயிட்ட. என் மனசு என்கிட்ட இல்ல. ஆனா நோ, உத்தரவிடுங்க அரசே. வந்துடுறேன். இதோ வந்துட்டே இருக்கேன். எங்க பாரு, பல்லவி தான் கால் பண்றா. அம்மாவும் பல்லவியும் ஏதோ பேசணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அட அங்கிள், நீங்க மம்மியை எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமா, உங்க மம்மியோட அவங்க உள்ள போனதை நான் பார்த்தேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஃபோன் பண்றேன்னு சொல்றல, நீங்க கவலைப்படாதீங்க. டாட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது ரொம்பவே முக்கியம். அம்மா அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட தண்ணி, முதல்ல தண்ணி கொடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு தண்ணி குடிக்க வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட, உன் பிரச்சனை தான் என்னப்பா? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகணும். இந்த ப்ராப்ளத்தை நான் நடக்கவே விட மாட்டேன். ரன்பீர், இங்க பாரு, நீ என்கிட்ட என்ன பேச வந்திருக்கன்னு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் சொல்ல வர்றது ரன்பீர், நான் சொல்ல போறது ரொம்ப பாருங்க. முக்கியம். நீங்க சொல்ற விஷயத்தை விட நான் சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க. இன்ஃபேக்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோடதுதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். தெளிவா சொல்லு ரன்பீர். மம்மி,
நீங்க அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்க யாருக்காக வாங்குனீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெளிவா நீங்க யாருக்காக வாங்குனீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சேன். நான் யாரை ஆசைப்படுறனோ அவங்களுக்கு தான் இந்த ரிங்க போட்டு விட சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் போட்டு விட நினைச்சது பிராச்சிக்கு தான். பிராச்சி 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 போது நிறுத்து ரன்பீர். நான் எப்படி நிறுத்துவேன்? நான் பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இதுல என்னோட தப்பு தான் எல்லாமே. பிராச்சியோட தப்பு இதுல எதுவுமே இல்ல. பிராச்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த விஷயம் பிராச்சிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. ஆனா அவளால நாங்க எல்லாம் வருத்தப்பட்டோம்னா உன்னோட என்கேஜ்மெண்ட் ரியா கூட தான் நடக்கும். எப்படி பாட்டி? எப்படி நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது? ரன்பீர், இன்னைக்கு அப்புறம் உன் லைஃப்ல வர்ற எல்லா டிசிஷனையும் நீயே எடுத்துக்கோ. நாங்க எதுவுமே உன்னை கேட்க மாட்டோம். ஆனா இந்த டிசிஷன் இருக்கு பாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது உன் லைஃப் சம்பந்தப்பட்டது. அப்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் உங்க கையை எடுத்து கும்பிட்டுக்கிறேன், காலில் வேணா விழுறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன பைத்தியமாக்காதீங்க. இந்த டிசிஷன் என்னோட லைஃப் சம்பந்தப்பட்டது. நானே எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரி. 24 மணி நேரம் ஆபீஸ்ல இருக்கணுமா இருக்கேன், வீட்டுல இருக்கணுமா இருக்கேன், வேலையை விட்டு இருக்கணுமா இருக்கேன். என்கிட்ட இருந்து என்னோட காரை வாங்கிக்கோங்க, என்னோட காட்சை வாங்கிக்கோங்க, என்னோட வாழ்க்கையை கூட வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பிராச்சியை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ்.